நம்ம விழுந்துட்டோங்க. சப்பா, என்னால் என் கையவே வந்து ஃபீல் பண்ண முடியலங்க. நான் என் கையை காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் என் கையை. போக சொல்லிட்டாங்க, டோல் ரோடு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போக சொல்லிட்டாங்க. கீழே போனால் டனல் இல்லாத ரோடு, மேலே போனால் டனல் ரோடாமா. வாவ், இதோட நம்ம பார்க்குற 5வது டனலுங்க இது. நிறையா டனல் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். முக்கியமாக வந்து அட்டுல் டனல், அதை நம்ம வந்து என்ட்ரு ஆகும்போது பார்க்க முடியாது, பட் எக்ஸிட் ஆகும்போது நம்ம பார்க்க முடியும். பட் நம்ம மறுபடியும் வருவோம், வின்டரில் வந்து நம்ம மறுபடியும் ரைடு வருவோம். அப்போ வந்து அது எல்லாத்தையுமே அடித்து துவைச்சு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக குரூப் ரைடு நம்ம பண்ணுறோம். இப்போயே எழுதி வச்சுக்கோங்க, யாரெல்லாம் வந்து வின்டர் ரைடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளானிங்கில் இருக்கீங்களோ, நான் வின்டர் ரைட் பண்ணுறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணலாம். நம்ம டைரெக்டாக கரூர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கன்னியாகுமரிலாம் வேணாங்க, கரூர் டு லடாக்கே நம்ம பண்ணுவோம். சென்னானி நஸ்ரி டனல் லிமிடெட் உள்ள வந்து ஃபாகு உங்களுக்கு தெரியுதா? பயங்கரமா இருக்குங்க, ஹீட்டா இருக்குங்க. இங்க இருக்க இந்த டெம்பரேச்சர் வந்து செம்ம ஹீட்டா இருக்கு. வாவ், சான்ஸே கிடையாதுங்க. எங்க நான் மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மெயின்டைன் பண்ணிக்கலாம், தான் என்ஜாய் பண்ண முடியும். சூப்பரா இருக்குங்க, சான்ஸே கிடையாது. லைட்டை கூட ஆஃப் பண்ணிடலாம். பக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. இந்த டனலுக்குள்ள ஓட்டும் போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த ஃபீல் வந்து நீங்க வரும்போதாங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியும். நான் இதுவரை கிட்டத்தட்ட இது வந்து நம்ம 5வது டனலோ 6வது டனலோ நம்ம கிராஸ் பண்ணி வர்றது, பாஸ் பண்ணி இருந்தது. ஆனாலும் எனக்கு இந்த டனலை பார்த்தாலே பயங்கர எக்ஸைட் ஆயிடுதுங்க. ஜம்மு டு ஸ்ரீநகர், இந்த டனலோட பேர் வந்து ரொம்ப பெருசா வச்சிருக்காங்க. சென்னானி டனல் நினைக்கிறேன், சென்னானி ரைட். அந்த டனலை தான் நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கேல்குலேட் பண்ணாங்க, சரியா போர்னே பார்க்கல. நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து இதில் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து இது டோட்டலாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம மட்டும் தாங்க இருக்கோம் டனலுக்குள்ள, வேற யாருமே இல்லைங்க. டனலோட எண்டு வந்துருச்சுங்க, டனலோட எண்டு வந்துருச்சுங்க. 8.9 கிலோமீட்டருங்க கரெக்டா. அப்போ அதுதாங்க பெரிய டனல், இது இல்லைங்க. 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம். பக்கமான ஒரு டனலுங்க, சான்ஸே கிடையாது. எங்க பாருங்க, பாருங்க இங்கே பாருங்க, நேஷனல் ஹைவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க்லாம் ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடு தாங்க, ரோடே கிடையாது. ஸோ நாம் வந்து ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டேன். என்னன்னா, மேலே கீழே டனல் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ரோடு போகுது. என் கூட வந்தவங்க எல்லாருமே அப்படியே கீழே டவுன் ஹில்ஸ் வந்து இறங்கிட்டாங்க. லெஃப்ட் சைடில் இருந்த ரோடு, அதாவது இந்த ரோட்டில் வந்து யாருமே போகவே இல்லை. எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, ஒருவேளை இது மெயின்டெனன்ஸ் ரோடு போல், யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நின்னேன் பாருங்கள். டக்குன்னு வந்து இங்கே லோக்கல் டூரிஸ்ட்டு வேன் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பிரதர் நம்ம வண்டிக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. கரெக்டாக நான் ஒரு வண்டிக்கு முன்னாடி போகிறேன், அவர் நமக்கு பின்னாடியே வந்துட்டே இருக்கார், பிகைன்லேயே வந்துட்டு இருக்கார். அவர் தான் வண்டி நிப்பாட்டி வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸ்ரீநகர் போகணும் பிரதர் அப்படின்னு. என்னை ஃபாலோ பண்ணி வாங்க, இந்த பக்கம் தான் ரோடு இருக்குது, கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நீங்கள் பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டாருங்க. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க.
யாருமே வந்து பைக்கர்ஸு ட்ராவலர்ஸு இந்த மாதிரி யாரையுமே வந்து ரொம்ப சீப்பாலாம் யாருமே இதுவரையும் நடத்தவே இல்லைங்க. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம்ல, நமக்கு எவ்வளோ பேர் தெரியுமா சப்போர்ட் பண்ணி, எவ்வளோ பேர் தெரியுமா அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்தினாங்க நம்மக்கிட்ட. வச்சுக்க, இந்த டனலுக்கு இன்னும் பேர் கூட வைக்கல, கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொளுத்தி போடு. நான் சொன்னேன்ல முன்னாடி, எனக்கு நம்ம பின்னாடி வந்து ஒரு வேன் வந்து வந்துட்டுருக்காரு, டூரிஸ்ட் வேன், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் சொல்லிட்டு. அது இவர் தாங்க. 5.5 மீட்டர் ஹைட்டு. ஓகே, ஹைட்டு தாங்க 5.5 மீட்டர், கிலோமீட்டர் இல்லைங்க. இங்கே வந்து கிலோமீட்டர்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இது சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இன்னொரு ஃபுல் பேட்டரி நம்மக்கிட்ட இருக்குது. ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னா டபால்னு கழட்டி எப்படின்னு அந்த பேட்டரியை போட்ட வேண்டியதான். ஓகேங்க, சின்ன டனல் தான், டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் டனல் வருமோ? ஒருவேளை இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? ஏங்க, அடுத்த ஒரு டனல் வந்துருச்சுங்க. சின்ன டனலாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய டனல்லாம் ஒன்றும் இல்லை. கீழே தான் ரோடு போயிட்டுருக்கு. 5 6 இது வந்து நம்ம பாஸ் பண்ணுற 7வது டனல் நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணிடுவோம். இந்த சீரியஸ் முடியறதுக்குள்ளே மொத்தம் எத்தனை டனல் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். பா நம்பி பா நம்பி நம்ம விழுந்துட்டோங்க. சப்பா, இது எப்படி தூக்குறது? ஓகே, 1 2 3. தண்ணியா பெட்ரோலா ஏதோ ஒன்று லீக் ஆயிடுச்சு. அப்பா ஒஸ்ட்டுங்க. இந்த கம்பி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அடச்சே, அன்எக்ஸ்பெக்டட். சே, பாருங்க இந்த கம்பி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் டக்குன்னு விழுந்த வேத்துக்கு லீக் ஆயிடுச்சு. நான் அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணி முன்னாடி போயிடும். இங்கே பாருங்க இந்த கம்பி. இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கம்பி தான் வந்து ப்ராப்ளமே. இந்த கம்பி வந்து கீழே விழுந்துருக்கிறதுனால சடனாக நம்ம வண்டி வந்து இதில் மாட்டி அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு வந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. வருங்க, இது என்னன்னு தெரில, ஆணியா கல்லா ஏதோ ஒன்று உள்ளே இறங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்து தான் ட்ராவல் பண்ணணுங்க. முடிஞ்சால் இந்த கம்பியை அந்த பக்கம் இழுத்து போட்டுடலாங்க. இந்த கம்பி தாங்க ப்ராப்ளம். எப்படி வந்துச்சுன்னு தெரியல இந்த கம்பி. இதை கட்ட வர முடியாதுங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெஹிக்கிள் மாட்டிக்கும், தேவையில்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகும். நமக்கான மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது.
வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். வேற லெவலுங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை, நம்ம பீஸ்ட்டுக்கு ஒன்றும் ஆகலை. ஜஸ்ட்டு இது ஒரு ஒயர் கம்பி தாங்க, ஷார்ப்பாக கூட இல்லை. ஸோ இது என்ன பண்ணிடலாம், இதை அப்படியே டைப் பண்ணி விட்ருவோம். நம்மளை மாதிரி வேறு யாரும் இங்கே வந்து விழுந்துடக்கூடாது. Fall down. Okay, okay. இழுத்து ஓரமா போட்டுருவாங்க. Yeah, these wires are problem. Yes. I'm fine. பரவாயில்லைங்க. இப்போ நம்ம தம்பி ஸ்டார்ட் ஆகிறாரான்னு பார்க்கணும். பக்கா ஸ்டார்ட் ஆகிட்டாப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல கண்டிஷனில் இருக்கார் தம்பி. நம்மளை அப்படி எந்த இடத்துலையும் விட மாட்டாப்புல, நீட்டாக வந்து போயிடலாம். மறுபடியும் இதே மாதிரி கம்பி எங்கேயா பார்த்தா சத்தியமாக அந்த கம்பி பக்கத்தில் போகவே கூடாது. டனல்னு சொல்லிட்டு நம்மளை கரெக்டாக வயர்கிட்ட போய் சிக்க வச்சுட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, பக்கா நீட்டாக போயிட்டுருக்கோம். ஓகே, ரொம்ப சேஃப்டியாக இருங்க. நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி பக்கத்தில் தயவு செஞ்சு போகாதீங்க. நமக்கு ஒரு அடியும் படலை, ஒன்றும் ஆகலை. பைக்கு ஸ்கிட்டாச்சு, அது ஸ்லோ மோஷனில். நானும் அப்படியே ஸ்லோ மோஷனில் கீழே கையை ஊனி நின்றுட்டேன். அவ்வளோதான், ஒன்றும் ஆகலை. பைக்கும் அங்கேயே விழுந்துச்சு, நானும் விழுந்துட்டேன். விழுந்த வேகத்தில் பெட்ரோல்லேருந்து டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சு. அப்புறம் டக்குன்னு நம்ம எடுத்து கம்பியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். எப்படிங்க ரைடிங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த அட்வென்ச்சர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்? அடுத்து ஒரு டனலா வாங்க கண்ணுங்களா, இனிமேல் நான் எப்படி உஷாராக இருக்கேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ ஐயோ. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want. ஸோ நம்ம வண்டி வந்து ஃபால் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு டீ கடையில் வந்து நின்னேன். ஸோ பிரதர் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். சிப்ஸு, வாட்டரு எல்லாமே கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். பயங்கர ஹெல்பிங் மைண்டடாக இருக்காங்க பீப்புள். இந்த பாருங்க, இங்கே தான் டீ கடை இருக்குது, ஒரு சின்ன டீ கடை. ரோடு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ரோடு ஒர்க் நடந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து ரோடு இப்படி தான் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நம்ம இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ப்ரோ சே ஹாய், வாட் இஸ் யுவர் நேம் ப்ரோ? Oh, thank you so much bro for giving me good response. ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் அப்படியே கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஆகுதுங்க,
பயங்கரமான குளிர். சத்தியமா என்னால ஓட்டவே முடியல. க்ளவ் போட்டிருக்கோம். க்ளவ்வையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிர் வந்து கைக்குள்ள அப்படியே ஊசி மாதிரி குத்துதுங்க. ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்லயே கை வந்து அப்படியே ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கையை வந்து இங்க பாருங்களேன், அசைக்கவே முடியல என்னால. அந்த லெவலுக்கு உள்ள வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து என் க்ளவ்வை கழட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த டைம்லயும் கூட 1-2 வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கு. அதனால சேஃபா அவங்க கூட நம்ம வந்து டிராவல் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு பேக் டயர்ல வந்து ஏதோ பஞ்சர்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலா காத்து வந்து 2 டைம் டோட்டலா ஃபிளாட் ஆயிடுச்சு. நம்மகிட்ட தான் காத்தடிக்கும் நவீன மிஷின் இருக்கு இல்லையா, அதை வச்சு காத்தடிச்சு ஓரளவுக்கு வந்து டயரை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா ஒர்க்குன்னு போனதுனால ரோடு ரொம்ப ஆஃப் ரோடு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு, அதோட எட்ஜிலேயே வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. பகலா இருந்தா கூட பரவாயில்லைங்க, ராத்திரி வேற நம்மளோட இந்த லைட் வந்து வைடாங்களா இருந்ததுனால எனக்கு அந்த எட்ஜ் தெரிஞ்சிச்சு. நான் பார்த்து எப்படியே வண்டியை ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரோடுக்கு வந்து கூப்பிட்டு வந்துருச்சுங்க. அந்த டனல் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த டனலுக்கு முன்னாடி வரைக்கும் ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. இப்போ டனலுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸு இயர்லி மார்னிங் ரைடெல்லாம் இறங்கணும்னு வச்சுக்கோங்க, சும்மா பங்கமாக இருக்கும் ரைடு. உங்களுக்கு தெரியுதா ரோடு இப்போ கிளியராக தெரியும். நான் ஒயிட் லேம்பு போட்டால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் விசிபிள் பார்க்க முடியல. டக்குன்னு ஒரு மாதிரி புகை அடித்தாலோ இதாக அடித்தா ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடு வந்து ஒர்த்துங்க. ஐயோ வித்தியாசமா இருக்கு. ஸ்ரீநகர் 55 கிலோமீட்டர். ஓகே, கை வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லையே. வழியில இன்ஜின்ல கையை விட்டுற வேண்டியதான். பாத்தீங்களா, சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபாக் வந்து எப்படி வருதுன்னு என்னால் என் கையவே வந்து ஃபீல் பண்ண முடியலங்க. நான் என் கையை காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்க என் கையை. குட் மார்னிங். நாம் வந்து ஸ்ரீநகருக்கு கரெக்டாக ஒரு 49 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கோங்க. நைட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த சம்பவத்தில் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம பைக்கோட டயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கம்பி வந்து அதில் போயிட்டு டேமேஜ் பண்ணிடுச்சு. டயரை வந்து நல்லா பெரிய கம்பி இருக்குங்க அதில். அது மட்டும் இல்லாமல் ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணியிருக்கு டயரை. ஸோ நைட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு காற்று அப்படியே ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, சடனாக வந்து டயர் வந்து ஃப்ளாட் ஆகுது, அப்படி ஆகாதே, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்மள்ட்ட தான் வந்து காற்றடிக்கும் நவீன இயந்திரம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம வச்சுருக்க அந்த ஃப்ளீட் ட்ராக்கை வச்சு ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நம்மளோட டயர்ஸை வந்து காற்றடிச்சிக்க முடியும். ஸோ நான் லாஸ்ட் டைம் காற்றடிச்சதுனால ஃபுல்லாக வந்து சார்ஜ் அதுலேயும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பின்னாடி ஒரு ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, நான் காட்டுறேன் இருங்க. இந்த பையா தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் மார்னிங் வந்துட்டு. ஸோ சுட டீலாம் போட்டு கொடுத்தாரு. நான் உள்ளே வந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரண்ட் வேறு பவர் கட் ஆகிடுச்சுங்க. எதுலேயுமே சார்ஜ் இல்லை. ஃபோனில் சார்ஜ் இல்லை, கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. இந்த பாருங்கள் நம்ம நவீன இயந்திரம் இப்போ தாங்க கரண்ட் வந்துச்சு. ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி ஏறிட்டுருக்கான் சார்ஜு. ஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து போட்டிருக்கேன். இப்போ தான் 40 ஏறி இருக்குது. கோப்ரோவுக்கும் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ பாருங்க, இவங்க தாங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக எந்த ஊர் போனாலும் சரி, எந்த ஆட்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பயங்கர ஹெல்ப்பிங் மைண்டோடு தான் இருக்காங்க. நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க.
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா கேர்லாம் பண்ணுறாங்க. சீரியஸாக இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். நம்மளோட இந்த ட்ராவலில் ஏகப்பட்ட மனிதர்களை சந்தித்தோம். எல்லாருமே வந்து ஹெல்பிங் மைண்டோட தான் இருக்காங்க. எல்லாருமே நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ண தான் செஞ்சாங்க. அதெல்லாம் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும் கண்டிப்பாக. நார்த்து சைடெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப அது சேஃப் இருக்குமா, சேஃப் இருக்காதா, ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்களா, காசு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டே அண்ட் நைட் ஓட்டியிருக்கேன். கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 20 hours 22 hours வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இதுவரை எனக்கு எந்த இடத்துலையுமே எந்த ப்ராப்ளத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. எந்த டைமில் யார் என்ன மீட் பண்ணாலும் சரி, மிட் நைட்டு 10 o'clock 12 o'clock 2 o'clock 4 o'clock மீட் பண்ணால் கூட என் கூட ஜாலியாக அவங்க பேசுகிறாங்க. என்ன வந்து கம்ஃபர்ட்டாக இருக்க வைக்கிறாங்க. நம்ம ட்ராவலை பற்றி நிறைய கேட்குறாங்க. சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து என்னை ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச வரையும் கையில் கேஷ் கொண்டு வரதை அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையான அளவு மட்டும் கேஷை கையில் வச்சுட்டு மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு சேஃபு. நானும் அப்படி தான் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே வந்து ஒரு 1000 ரூபாய் தான் கையில் இருக்கும். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடலாம். அதுக்கு மேலே என் பிரச்சனை பண்ணனா 50 100 கையில் கொடுத்தீங்கன்னா அவனே அமைதியாக போயிடுவான். இவ்வளோ தான் இங்கே, வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுறாங்க? ரோடு இருக்குது நடக்குதா? அதெல்லாம் எதுவும் இல்லையே. சிஆர்பிஎஃப் சரியான சம்பவம் ஆயிடுச்சுங்க. நம்ம வாரி விட்டு விழுந்தோமே அந்த இடத்துல இந்த கம்பி 2 ஃபுல்லாக வந்து பேக் டயரில் சொருகிடுச்சுங்க. அப்பா என்கிட்ட பஞ்சர் கிட் இருக்கு. பிரச்சனை என்னென்னா என்கிட்ட அந்த கம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக் என்கிட்ட இல்லை. அது இருந்திருந்தா நான் நேற்று நைட்டே பஞ்சரை ஒட்டி இருந்திருப்பேன். ஸோ என்கிட்ட இருந்தது வந்து சரியாக ஒட்டலை. அதனால் அது யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் அதை தூக்கி போட்டுட்டு காத்தடிச்சு ஏன்னா டயர் வேஸ்ட் ஆகிடும். ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினாலே டோட்டல் டயரும் காலி ஆகிடும். பாருங்க இன்னொரு ஒரு பஞ்சர். இப்போதான் ஒன்று ஒட்டணும். எவ்வளோ பெரிய ஆணி இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கேஸுங்க. தேவையில்லாமல் வாரி விட்டு விழுந்தது இல்லாமல் ஒரு 2 பஞ்சர் வேற. எப்படியும் பஞ்சருக்கு 100 ரூபா வீதம் 200 ரூபா வாங்கிடுவாங்க. நமக்கு மட்டும் இவ்வளோ சோதனை நடக்குதுங்க. கிட்டத்தட்ட நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் ரீச் ஆகிட்டோம். அங்கேயெல்லாம் பிரச்சனை இல்லை. காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் வர்றதுக்காக நம்ம வந்திருந்தோம் இல்லையா, அந்த ரூட்டில் தான் வந்து தேவையில்லாமல் அந்த கம்பி வந்து சரி நடக்கணும்னு இருக்கு. நடந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பஞ்சர் ஷாப் இருக்குது. ஸோ அழகாக ஒரு பஞ்சர் வந்து ஒட்டியாச்சு. அடுத்து ஒரு பஞ்சரை வந்து பார்த்துட்டாப்புல அவர். அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் காற்று அடிச்சுட்டு அதில் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். பார்க்குறதுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி தானே இருக்குது. நின்னா வெயில் வந்து ஒரு மாதிரி அடிக்குது. பட் மூவிங்கில் இருந்தோம் அப்படின்னா பயங்கரமாக குளிருதுங்க. செம்மையாக குளிருது. ஃபஸ்ட்டு இந்த பஞ்சரை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கம்பின்னு சொல்லிட்டு. எத்தாச்சு ஒரு கம்பி பாருங்க. ஒஸ்ட்டு இப்படியே விட்டோன்னு வச்சுங்க டயர் காலி ஆகிடுங்க. நமக்கு ஏற்கனவே போன வாட்டி டயர் காலி ஆனதுக்கு காரணமே இதுதான். இப்பயே பாருங்க டயர் பஞ்சாயத்தான மாதிரி ஆகிடும். நம்ம புது டயர் மாற்ற தான் போகிறோம். பட் அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக புது டயர் மாற்றக்கூடாதுல்ல. அதனால தான் 45 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணேன். அதுக்குள்ளே மிலிட்ரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா மவுண்டன்ஸ் தெரியுதா? எவ்வளோ பெரிய மவுண்டன் பார்த்தீங்களா? ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க மவுண்டன். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணியும் அப்படியே போய் அங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஸ்னோ மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மவுண்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ மவுண்டன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா தெரியுதா சூரிய வெளிச்சத்தில் ஸ்னோ இருக்குது. பட் வந்து இங்கே வந்து ஸ்னோ கிடையாது ஆக்சுவலாக. ஸோ பட் ஆனால் மவுண்டன்ஸில் வந்து ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்குது. நம்ம வந்து லே போகிறோம் இல்லையா, அங்கே வந்து இந்த ஸ்னோ எல்லாத்தையுமே பயங்கரமாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் போகிறோம். நம்ம ரியல் டைமில் வந்து அந்த ஸ்னோவை வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். இங்கேயே என்னால் குளிர் ஆக்சுவலாக தாங்க முடியலைங்க. நான் எப்படி போயிட்டு லேவெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு ஒன்றும் எனக்கும் புரியல. பட் நோ ப்ராப்ளம், என்கிட்ட தெர்மல் வியர் இருக்குது. அதை வச்சு எப்படியாச்சும் ஓட்டிட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது.
வேகமாக போனால் பயங்கரமாக குளிருதுங்க ஜாக்கெட்டுக்குள்ள. தயவு செஞ்சு யாருமே குருட்டாம் போக்குல இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஏன்னா சம்மராக இருந்தாலும் கூட இங்கேயுமே வந்து பயங்கரமாக குளிர தான் செய்யுது. ஆனால் இன்னும் போகணும் நம்ம. சுற்றி சுற்றி தாங்க நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ரிங் ரோடு மாதிரி கொண்டு வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ரோடு ரெண்டாக பிரியுதா. லெஃப்ட்டில் போகணும் ஆக்சுவலாக ஸ்ரீநகருக்கு. எனக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் முரட்டுத்தனமான ஒரு மவுண்டன் ஒன்று இருக்குங்க. இப்போ கூட சரிஞ்சு விழுந்துருக்காட்டுருக்கு. ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு மவுண்டனாக இருக்குங்க இந்த மவுண்டனு. எப்போ மலையே எப்போ உடச்சிக்கிட்டு விழுவுன்னு தெரியல. பாருங்கள், பாதி செதஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க. இந்த பக்கம் பாருங்கள், பாதி ஃபுல்லாக பச்சையாக இருக்கா. ஸ்ரீநகரா பிரம்மாண்டமாக இருக்குங்க, பிரம்மாண்டமாக. வேற லெவலு, வேற லெவலு. ஐயோ, ஸ்ரீநகருக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. எப்பா கொடூரமான டிராஃபிக்குங்க. சரியான டென்ஷன் ஆகுதுங்க. தால் லேக் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரூம் பார்த்துருக்கேங்க. 600 ருபீஸ் அந்த மாதிரி ஒரு ரேட்டில் ரூம் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், மும்பையோட மோசமாக இருக்குங்க. இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக நான் வந்துக்கிட்டு சபா டென்ஷனாக கிளப்புதுங்க. இங்கே பாருங்கள், 4.5 கிலோமீட்டரை 10 நிமிஷமாக வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் 3.6 கிலோமீட்டர் வந்து இருக்குங்க. சபா ஹாஸ்டலை தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேங்க. ஹாஸ்டலை வந்து கண்டுபிடிக்க முடியல. இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தோடனே கண்ணில் வந்து முர்தாபாத்தி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆர்டர் போட்டேன். இங்கெல்லாம் பிரியாணி வந்து வெயிட் போட்டு தான் கொடுக்குறாங்க. பிரியாணி பாருங்கள். ஸோ இதுதான் முர்தாபாத்தி பிரியாணியா. 4 பீஸு கொஞ்சம் பிரியாணி. ஸோ வேணும்னா இந்த சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் வந்து செம்ம வெயில் அடிக்கணுங்க. இது எங்கேயுமே சரியான வெயில். ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கூலிங்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருது. அவ்வளோதான், வேறு மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. சேம் இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்டலை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு ரூமு. ஆக்சுவலாக டீல் வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸில் முடிச்சாச்சு. அதிகமாக சொன்னாங்க. நம்ம தேடி வந்து ஹாஸ்டல் நம்ம கிடைக்கல. பட் அதை விடவே பெட்டராக ஒரு நல்ல ஹாஸ்டல் கிடச்சிருச்சு. ப்ரோ, யூ ஆர் கம்மிங்கா? ஓகே, இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆஃப் சீசன்றதுனால என்ன கூட அடித்து பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் இட்ஸ் ஓகே. அதுக்கு கம்மி முடியாது அப்படின்ட்டான். என்ன பண்ணுறது, 600 தான் ஆன்லைனே போட்டுருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கேருந்து தான் லேக்கு போகிற முக்கியமான ரூட் இங்கே தான் இருக்குது. வேறு எங்கேயாச்சும் போய் ரூம் போட்டு இந்த டிராஃபிக்கில் சத்தியமாக நம்மளாலாம் மாற முடியாது. பயங்கரமான கெடுபிடிப்பா மிலிட்ரி. ஓகே, வந்தாச்சு. அது என்னவோ தெரியல, நமக்கு மட்டும் 2வது ஃப்ளோரில் தாங்க எல்லாமே அமையுது. இதான் நம்ம ரூம். ஓகே, அப்படியே டாய்லெட் வந்து பக்கா. ஓகே ஓகே, நம்ம போய் ரெடி ஆகலாம். ஸோ ஹாய் கைஸ், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லே லடாக் போக போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. டேப்லெட் எல்லாமே ஸோ இந்த மெடிக்கலில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டேப்லெட்லாம் வந்து கம்பல்சரி நம்ம வந்து எடுத்துக்கணும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து லோயர் லெவல் ஆல்டிடியூட்லேருந்து ஹையர் லெவல் ஆல்டிடியூட் நம்ம வந்து மூவ் ஆக போகிறதுனால நமக்கு வந்து அந்த ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா AMAX 250 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கம்பல்சரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டேப்லெட் நான் வாங்கிட்டேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஏரியா பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபுட்டு, கேஃபட்டேரியா, ஸோ எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ நாம் 2 பேர்த்த நம்ம வந்து மீட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவங்களையும் நம்ம மீட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து இங்கே சாப்பிடுவோம். ஸோ நாளைக்கு வந்து ஹையர் ஆல்டிடியூட் போகிறதுனால மோஸ்ட்லி அதுவுமே எதுவும் சாப்பிட முடியாது. நிறையா சாப்பாட்டு கடை இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கபாப்பு, கிரில்டு சிக்கனு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள். ஸோ நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ நாம் இதெல்லாமே நைட்டு வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து கேமரா தூக்கிட்டு நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். இங்கே ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷாப் தான் போயிட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். உள்ளே போயிட்டு ப்ரைஸ் எல்லாமே கேட்டுட்டு ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ட்ரை சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்க சிராஜ் அண்ட் அருணை தான் வந்து நம்ம மீட் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்கள வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே இல்லை யூடியூப்லேயே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் அவேர்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ரை சைக்கிள்லேயே ட்ராவல் பண்ணுறது. நம்மளாச்சும் வந்து 40 to 50 days தான் பிளான் பண்ணியிருந்தோம். இவங்க ஆல்மோஸ்ட் 1 year ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் அவங்க ட்ராவல் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரே வந்திருந்தாங்க. ஸோ நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா மிங்கிள் ஆகிறதுக்கு. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே தால் லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கவே தோணலைங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க கூட நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் வீடியோ எடுக்கணும் அப்படின்றத நான் டோட்டலாக மறந்துட்டேன். ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்வர்சேஷன் எதையுமே என்னால் வந்து போட முடியல. ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ இவங்களும் நம்மளை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நன்றியையும் அதே மாதிரி நம்மளோட ஆதரவையும் தெரிவிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். ரொம்ப 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 நல்ல பசங்க, சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பிளான் அப்படின்னு நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளான்லாம் அவங்க பண்ணல. அவங்க ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ராவலிங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட கான்வர்சேஷனில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது. ரொம்ப கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்தாலும் கூட ஸோ அவங்க வந்து இந்த ட்ராவலை வந்து கிவ் அப் பண்ணவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை மீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர எனர்ஜெட்டிக் ஆகிடுச்சு. ஸோ டைமும் ரொம்பவே அதிகமாக பயங்கரமான குளிராக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேக் டு ரூம் வந்து போயிட்டோம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லியாச்சு. அவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட் பண்ணுறாங்க, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு. அதே மாதிரி இவங்க கூட கான்வர்சேஷன் பண்ண அந்த குட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நான் வந்து என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு வந்து டீப் டு மை ஹார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.